வணக்கம் ஜோதிட அன்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சேனலில் பார்க்க இருப்பது நட்சத்திர மலர்களும் மற்றும் தாரை ரகசியமும். நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி மலர்கள் குறிக்கப்பட்டுள்ளன. உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20ஆம் நட்சத்திரம் இடத்தில் வரும் நட்சத்திரங்கள் உங்கள் சம்பத்து தாரைகளாக சொல்லப்படுகிறது. அந்த சம்பத்து தாரை நட்சத்திரத்துக்குரிய மலர்களை நாம் அன்றாடம் வழங்கும் தெய்வத்திடம் சமர்ப்பித்து வழிபட்டால் நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பண வரவுகள் அதிகமாகும். தடைப்பட்ட திருமண காரியங்கள் நிறைவேறும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மனமகிழும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம். இந்த சம்பத்துத்தாரை நட்சத்திரம் தினத்தன்று புதிதாக நிலம் வாங்குதல், தங்க ஆபரணம் செய்தல், புதிய நகை செய்தல், சுபகாரியங்களை எல்லாம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக குறிப்பாக ஒருத்தருக்கு பார்த்துட்டிங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தின் சம்பத்துத்தாரைன்னு சொல்லும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஆகும். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய மலர்கள் பார்த்தீங்கன்னா வில்வ மலர். அதனால் மிருகசீரிடம் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானுக்கு வில்வ பூவும் வில்வ மாலையும் சமர்த்து வழிபட்டால் அது சம்பத்து வளர்ச்சிக்கு மிக உயர்ந்ததாக இருக்கும். நமக்கு 27 நட்சத்திரத்தின் தனித்தனி மலர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 27 நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதைகள், அந்த அதிதேவதைகளுக்கு இந்த மலர்களை நம்ம சமர்த்து வழிபட்டால் நம்ம காரியங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், அதிதேவதை சரஸ்வதி, அவங்களுக்கு சாமந்தி பூ. 2வது பார்த்துட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம், அஷ்டதேவதை துர்க்கை, மலர்கள் பார்த்துட்டிங்கன்னா முல்லை மலர். 3வது கார்த்திகை நட்சத்திரம், அதிதேவதை முருகன், மலர்கள் செவ்வரளி. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், தேவதை கிருஷ்ணர் பகவான், மலர்கள் பாரிஜாதம். அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம், சிவபெருமான், ஜாதி மல்லிப்பூ. திருவாதிரை நட்சத்திரம் நடராஜர் ருத்ரர், ஒரு வில்வப்பூ. புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர், மலர்கள் மரிக்கொழுந்து. பூச நட்சத்திரம் தெய்வம் தட்சிணாமூர்த்தி, பன்னீர் மலர். அடுத்து ஆயிலை நட்சத்திரம், அதிதேவதை ஆதிசேஷன் அல்லது நாகர், மலர்கள் செவ்வரளி. மக நட்சத்திரம், அதிதேவதை சூரிய நாராயணர், ஒரு மல்லிகைப்பூ. பூர நட்சத்திரம் பார்வதி தேவி அல்லது ஆண்டாள் தெய்வம், மலர்கள் தாமரை. உத்தர நட்சத்திரம், அதிதேவதை மகாலட்சுமி, கதம்ப மலர். அஸ்த நட்சத்திரம் சாஸ்தா அல்லது காயத்ரி தேவி, வெண்தாமரை மலர்கள். சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தாழ்வார், மந்தாரி மலர். சுவாதி நட்சத்திரம் அதிதேவதை நரசிம்மர், மஞ்சள் அரளி. விசாக நட்சத்திரம் முருகன், இருவாச்சி மலர் அல்லது செவ்வரளி மலர். அனுச நட்சத்திரம் லக்ஷ்மி நாராயணர், செம்முல்லை அல்லது முல்லை மலர். கேட்டை நட்சத்திரம் வராகமூர்த்தி அல்லது ஹயக்ரீவர், பன்னீர் ரோஜா. மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர், வெண்செங்கு மலர் அல்லது துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை. பூராட நட்சத்திரம் ஜம்புகேஸ்வர் சிவன், அதாவது விருச்சி மாலை, விருச்சி மாலை. உத்திராட நட்சத்திரம் கணபதி, சம்மங்கி பூ. திருவான நட்சத்திரம் ஹயக்ரீவர் அல்லது வாமனர் பெருமாள், சிவப்பு ரோஜாக்கள். அவிட்ட நட்சத்திரம் சைனப் பெருமாள், மலர்கள் செண்பகம். அடுத்து சதய நட்சத்திரம் சிவபெருமான், அவருக்கு சங்குப்பூ. புரட்டாதி நட்சத்திரம்
குபேரன் அல்லது ஏகபாத சிவன், வெள்ளரளி மாலை. உத்திரட்டாதி நட்சத்திரம் மகா ஈஸ்வர் அல்லது காமதேனு, நந்தியாவட்டம் பூ. ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், செம்பருத்தி மலர். அதாவது பார்த்துட்டிங்கன்னா 27 நட்சத்திரத்திற்குரிய அஷ்ட தெய்வதைகள் மற்றும் மலர்கள். அதாவது நம்ம நட்சத்திரத்துக்குரிய மலரை அறிந்து சம்பத்து தாரை தெய்வத்தை வழிபடுங்கள். செல்வமும் சாந்தியும் நிரம்பும்.